திமுக வந்து எந்த காலத்திலும் தமிழகத்துக்கு தண்ணி வந்துடக்கூடாது. முதல்வருக்கு அண்ணன் விஜய் அவர்களுக்கு பேர் கடிச்சு விடக்கூடாதுன்னு திமுக செயல்பட்டு இருக்கு. தமிழக மக்களுடைய நலனில் அக்கறை இல்லாதவர்களை கூப்பிட்டு பேசி என்ன பிரயோஜனம்? எல்லாரும் வீட்டுல எல்லா லேடிஸும் அந்த நிதி அறிக்கையை நேரலை பார்த்தாங்க. ஆனா அவங்க பெரிதும் எதிர்பார்த்தா அந்த 2500 ரூபாய் உரிமை தொகையா இருக்கட்டும், அந்த 4000 ரூபாய் வேலை இல்லாத பட்டதாரிக்கு 6 சிலிண்டர், இந்த மாதிரி எந்த திட்டங்களும் வரவில்லையா சார்? இல்ல, பெரும்பாலான திட்டங்கள் நம்ம சொன்னதுல எல்லாமே நிறைவேற்றிட்டு வரோம். இன்னும் ஒரு சில திட்டங்கள் கண்டிப்பாக நிதி ஆதாரத்தை சரி செய்த பிறகு கண்டிப்பா முதல்வர் அறிவிப்பார். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில இவ்வளவு இருக்கிற கடன்கள் அதிகபட்ச கடன்கள் மத்தியில கண்டிப்பா எப்போ முடியுமோ உடனடியாக முதல்வர் செய்வார். ஏன்னா இதெல்லாம் ஒரு முக்கியமான பிரதானமாக முதல்வர் ஏற்றிருக்கிறார். கண்டிப்பா செயல்படுறோம். என்னென்ன கூறப்பட்டிருக்கோ எங்களுடைய இதுல தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும். அந்த காலகட்டத்தில் அனைத்து கட்சி கூட்டம் கண்டிப்பா கூட்டணும்னு சொல்லி எல்லா கட்சியுமே தொடர்ச்சியா வலியுறுத்துறாங்க. ஆனா தற்போது வரை தமிழ்நாடு அரசு அனைத்து கட்சி தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கட்சிகளும் இப்ப எங்களோட இருக்க கூட்டணி கட்சிகள் எல்லாம் எங்களோட ஆலோசிச்சுட்டு நாங்க அவங்களோட சேர்ந்து பேசி முடிவெடுக்கல எடுக்கிறோம். அதே நேரத்தில் இப்ப திமுகவோ அதிமுகவோ ஒரு நிலையில் இருக்காங்க. அவங்க அவங்களுடைய சொந்த நிலைப்பாட்டில் இருக்காங்க. ஸோ திமுக எந்த காலத்திலும் தமிழகத்துக்கு தண்ணி வந்துடக்கூடாது, எப்படியாவது முதல்வருக்கு அண்ணன் விஜய் அவர்களுக்கு பேர் கடிச்சு விடக்கூடாதுன்னு திமுக செயல்பட்டு இருக்கு. அவங்களோட அலைண்டா இன்னைக்கு அதிமுக அவங்க என்ன சொல்ல நினைக்கிறாங்களோ அதை சொல்ல முடியாத விஷயத்தில் அதிமுக மூலம் சொல்லிட்டு இருக்காங்க. இதற்கெல்லாம் நம்ம கூப்பிட்டு அவங்களை வச்செல்லாம் பேசினால் எந்த முடிவும் எட்டப்படாது. ஸோ அதனால யாரெல்லாம் ஆக்கப்பூர்வமாக தமிழக மக்களோடு இருக்காங்களோ, எங்களோட கூட்டணி கட்சிகளோடு இருக்காங்களோ அவங்களோட நாங்கள் பேசி ஆலோசிச்சு தான் முடிவுகள் எடுக்கப்பட்டு வருது. அதன் முடிவுகள் அடிப்படையில் தான் இப்போ ஏற்கனவே சட்டசபையில் எல்லா கட்சியிலும் வச்சுதானே ஒரு மனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அவங்களை திருப்திப்படுத்துறதுக்காக திமுகவும் அதிமுகவும் திருப்திப்படுத்துறதுக்காக நம்ம கூப்பிட்டுலாம் பேசிட்டு இருக்க முடியாது. அவர்களுக்கு அந்த எண்ணமும் கிடையாது. அவங்க தமிழக மக்களுடைய நலனில் அக்கறை இல்லாதவர்களை கூப்பிட்டு பேசி என்ன பிரயோஜனம்? தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.